கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த அதிகால வேலை இந்த டெய்லி ஸ்டீவன்ஸ் ஒளித்து மூலிமா இந்த புதிய வருஷத்தில் உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஷ் ஆஃப் நியூ இயர். காட் பிளஸ் யூ. ஆமென். இந்த வருஷம் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பழகி பெருக செய்ய போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. ஆமென். சரி பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய வேதத்திலேருந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசித்து உங்கள் விடுதலைக்காக உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தேவனுடைய நாமத்தில் ஜெபிக்க போகிறேன். ஆமென். எபிரேயர் எழுத சுவிசேஷ பத்திரிகை 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்ரியூஸ் 6:14. எப்ரியர் பத்திரிகையில் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, தேவனை கர்த்தர் தன் மேலே ஆணையிட்டு ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த புதிய வருஷம் 2026 வருஷத்தில் தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துக்கிறார், நான் உங்களை ஆசீர்வதித்து பழகி பெருக செய்வேன். இங்கே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன். வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தை விசுவாசித்து பொறுமையோடு காத்து கொண்டு அப்படியே பெற்றுக்கொண்டானா. ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த வருஷம் முழுவதும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை பெருக செய்ய போகிறார். நீங்கள் பழகி பெருக போகிறீங்க. ஆமென். எந்த ஆசீர்வாதம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு நாட் ஒன்லி பிளெஸ்ஸிங், ஐ வில் பிளஸ் அண்ட் மல்டிப்ளை யூ, நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வேன்னு சொல்கிறார். ஆகவே ஆபிரகாமின் தேவன் தான் நம்முடைய தேவன். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அப்படியே ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக செய்வாரானால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஆபிரகாமின் தேவனை விசுவாசிப்பீரானால் உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்கிறார். விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளலாமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாமா? ஆமென். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த வருஷம் எங்களுக்கு வாக்கு கொடுத்துக்கிறீங்க, இயர் ஆஃப் growth, நான் உங்களை ஆசீர்வதித்து பழகி பெருக செய்ய சொன்னீங்களப்பா. அதே தேவனை கர்த்தர் ஆபிரகாமின் தேவனே எங்களை பார்த்து இன்னைக்கு பேசுனீங்களே, நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்ய சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ நம்புகிறாங்களோ அப்படியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தம் ஆமென் பழித்து இந்த வருஷம் உங்களை ஆசீர்வாதம் பெருகுபடியாக ஜெபிக்கிறப்பா. அவங்க பிஸ்னஸில் ஆசீர்வாதம் பெருகட்டும், அவங்க வேலையில் ஆசீர்வாதம் பெருகட்டும், அவங்க ஊழியத்தில் ஆசீர்வாதம் பெருகட்டும், அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை சுவாமி, அவங்க சுகம் பெருகட்டப்பா, சமாதானம் பெருகட்டப்பா, சந்தோஷம் பெருகட்டப்பா. எல்லா விதத்திலும் என் ஜனங்கள் பெருகிட்டு உங்கள் நாம மகிமைக்காக சாட்சி அளிக்கட்டும். நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ்.